பிடபிள்யூடி எவ்வளவு, யூத் மேனேஜர் எவ்வளவு, பிளஸ் உமன்ஸ் மேனேஜர் எவ்வளவு மேடம்? இது ஒவ்வொரு ஏசிக்கு என்ன மாதிரி பண்ணுங்க? மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமாக நமக்கு 249, ஆல் விமன் மேனேஜ்ட் போலிங் ஸ்டேஷன்ஸ் 325, பிடபிள்யூடி மேனேஜ் 71 இருக்குது, யூத் மேனேஜ் 79 இருக்குது. அது போக இந்த வாட்டி சில மாவட்டங்கள்லாம் க்ரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ஆல்சோ முயற்சி பண்ணிட்டுருக்கேன். மொத்தமாக 3025 லொக்கேஷன்ஸ்ல 5949. எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புகார் சொல் சி விஜிலில் நமக்கு 5634 வந்துச்சு. அதிலிருந்து ஒரு 17 பெண்டிங் இருக்குது, பட் வித் டைம் லைனுக்கு உள்ளே இருக்குது. நமக்கு எஸ்சிசி டிசிசி கான்டாக்ட் சென்டர் அண்ட் போர்ட்டல் என்ஜிஎஸ்பியில் வந்துட்டு மொத்தமாக வந்துச்சு 19,928. கால் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்துச்சு 74,270 டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அன்ஆன்சர்ட் 52 மட்டும் நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியல. I just mentioned those details. Perhaps you were not there. Total money intercepted is 1,262 crores, of which seizure is 543 crores. By the agency. We are doing for the online campaign, because there is a complaint being registered as saying that certain parties are trying to say that conduct online campaign to influence voters. What are the measures that you are going to take to ensure that this sort of campaign doesn't happen? Because this is a silent period. We have a monitoring cell, plus we are taking help of cybercrime also, which is doing the social media patrolling, and we are taking action as per law. நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து பிடிச்சிருக்காங்களே மேடம், நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து கொடுத்தது வந்து கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல. இப்போ மயிலாப்பூர், வேளச்சேரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அதை பணம் கொடுத்தவங்களோ அல்லது வாங்கினவங்க அந்த பிடிச்ச ரெண்டு பார்ட்டியும் வந்து என்ன அவங்க மேலே எத்தனை பேருக்கு மேலே கேஸ் போட்டுருக்கு? எங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்துருக்காங்க, எல்லா மேலேயும் நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை பேர் போட்டுருக்கோம்? எத்தனை கட்சி மேலே, எந்தெந்த கட்சி மேலே போட்டுருக்கோம்? அது சொல்கிறேன், டீட்டெயில் வைஸ் கட்சி வைஸ் சொல்கிறேன். பூத் ஸ்லிப் மேக்ஸிமம் ஹஸ் பின் டிஸ்ட்ரிபியூட்டட். இட் ஹஸ் பின் டிஸ்ட்ரிபியூட்டட். நம்ம நிறைய விழிப்புணர்வு கூட பண்ணியிருக்கோம். We also have a small app, வழிகாட்டி ஆப் இருக்கு for people to go and find their polling booth. லாஸ்ட் டைம் வந்து மொபைல்ல வந்து பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு மேடம். அதுல என்ன கிளாரிட்டி பண்ண? ஏன்னா மொபைல் வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வர மாட்டாங்க, அங்க ஒரே கிளாஸ் இருக்கு போனக்கூடாது. மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்லேயும். Two things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 for bonus things. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these kind? Is this a violation, or how do you see this? FIRs have been lodged on all these cases where they have been seized. No, it is also they have been seized, and there is no under the appropriate sections FIRs have been lodged. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.